நமச்சிவாய ஜெய் வராகி. டிசம்பர் மாத பலன்கள். அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் 2 கிரகம் அஸ்தங்கமாது. அதாவது சூரியன்ட்ட நெருங்கக்கூடிய எந்த கிரகமானாலும் செயலை இழந்துவிடும். ஏன்னா சூரியன் மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு யாக வேள்வி, அது ஒரு நெருப்பு பிம்பம். அப்போ நெருப்பு பிழம்பு அப்படி வச்சுப்போம். ஒரு யாகத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறோம். அந்த யாகத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோமோ போட்டதெல்லாம் பவுடர் ஆகிடும், பஸ்மம் ஆகிடும், எரிஞ்சிடும். ஒன்றுமே திரும்ப நமக்கு கிடைக்காது. அது அருளாக தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் 2 கிரகங்கள் சூரியனோடு நெருங்கி செல்கின்றன. செவ்வாய் அஸ்தங்கம், சுக்கிரன் அஸ்தங்கம். அப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கிரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார்கள். நான் எப்போதுமே இந்த ராசி பலன் சொல்லும்போது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு பலன் சொல்வது உண்டு. அப்போ அந்த டெலிவரி வச்சுருக்கக்கூடியவங்க மேபி அப்படிங்கிற நாள் பார்த்து, ஆப்ரேஷன் நாள் பார்த்து பண்ணுறது சிறப்பு. அது வேணும்னா ஹெல்ப் வேணுன்னா கால் பண்ணுங்கள், நாள் குறிக்கணும். முடிஞ்ச வரையிலும் டிசம்பர் 20 தேதிக்கு மேலே நாம் அந்த டெலிவரி டைம் ஆப்ரேஷன்ஸோ இல்லை டெலிவரியோ வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாள் தள்ளி போடுங்க. டிசம்பர் 20 தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாது. அதுவும் ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா செவ்வாய் அஸ்தங்கம் வீரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் 2 கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அஸ்தங்கம் அடைகின்றன. 1 சுக்கிரன், 1 செவ்வாய். அஸ்தங்கம்னா 0 செயல்பாடு, அதால் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாகவும் 2வது கிரகமாகவும் இருக்கக்கூடிய, அதே போல் 7, 8, 1, 2, 7, 8 என்ற கிரகங்கள், அந்த பாவத்துடைய காரகங்கள் இங்கே செயலிழக்கின்றன. சூரியனோடு அஸ்தங்கம். ஆனால் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார். இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பணவரவு, தனவரவு, செயல்பாடுகள், குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் வாங்குவது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பூஜை போடுறது, அல்லது ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும். நிறைய வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு இடம் வாங்கிறதுக்காக ஏதேனும் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, 42 லட்சம், 50 லட்சம், 80 லட்சம், போயிட்டு ஏதேனும் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. அதெல்லாம் அங்கே தடைப்படாமல் இருக்கும். என்னால் சமாளிக்கவே முடியல சாமி, இந்த கடனை என்னால் கட்டவே முடியல சாமி, இந்த வீடை விற்றுலான் இருக்கேன், நான் வீடை விற்க மாட்டேங்குது, அந்த இடத்த விற்றே நான் கொடுத்துடலான் இருக்கேன், இடம் விலை போக மாட்டேங்குது, நம்ம வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆடியோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக, மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வீடு சம்பந்தப்பட்டது, நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள், ஏதாவது சொத்தில் ஏமாற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் அன்பர்களை. இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய கால நேரம். அப்போ இந்த செவ்வாய் அஸ்தங்கம்னா என்னங்க அர்த்தம்? நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது, வீடு வாசல் சம்பந்தப்பட்டது. சுக்கிரன் கடன் சுமைகள் சம்பந்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சினிமா துறை, அப்புறம் ஆர்கிடெக்டு, டெக்கரேஷன்ஸு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, அந்த மண்டப டெக்கரேஷன்ஸாக செய்கிறாங்களே அந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸு, எலிவேஷன்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு, பிளாஸ்டிக் டோர்ஸ், அது மாதிரிலாம் பண்ணால் பிளாஸ்டிக் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அலங்காரங்கள், ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, இதெல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால், டூர்ஸு, ட்ராவல்ஸு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால் சரியாக போகுது. ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறவானா, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் எனதொருமை மீனராசி அன்பர்களே,
டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிநாதன் குரு பகவான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இப்போ வக்ரமாயிறாரு. வக்ரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வக்ர நிவர்த்தி அடைகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மீனராசிக்கு குரு பகவான் கடகத்திலும், திருக்கணிதத்தின்படி குரு பகவான் மிதுனத்திலும் இருக்கிறார். இதில் எப்படி இருந்தாலும் மீனராசிக்கு சிறப்பு. 4ல் இருந்தாலும் 5ல் இருந்தாலும் கவலை இல்லை, மீனராசிக்கு சிறப்பு. உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்களே, நிறைய வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், வெளியூர் போயிட்டு வர்றது, வெளிநாடுகள் போயிட்டு வர்றது, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, வரன்கள் சம்பந்தப்பட்டது, வருமானம் சம்பந்தப்பட்ட டிராவலிங் அதிகரிக்கும், பிரயாணங்கள் அதிகரிக்கும், வெளிநாடு சென்று வருவீர்கள், வேலை வாய்ப்புக்காக, படிப்புக்காக, குடும்பத்துக்காக, வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய எனதருமை மீனராசி அன்பர்களே, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அது கல்வியாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம். வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. அல்லது வெளிநாட்டில் தான் சாமி நான் இருக்கேன், வெளிநாட்டில் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் எனதருமை மீன ராசி அன்பர்களே. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். தலைக்கு மேலே கடன் சுமை இருக்குது சாமி, பிஸ்னஸ் சரியாக நடக்கலை, பிஸ்னஸ் சரியாக போகலை, அல்லது பிஸ்னஸ் டல்லாக போகுது. நிறைய அன்பர்கள் அதுதான் சொல்கிறாங்க. ஜெர்மன்லேருந்து, ரஷ்யாவிலேருந்து, அங்கெல்லாம் ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அமெரிக்காவில், யுஎஸில் ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள்லாம் எவ்வளோ நம்ம வாராகி இடத்துல வராங்க. அந்த பிஸ்னஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்கு அதுக்கான பூஜைகள், எந்திரங்கள்லாம் நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எனக்கு பிஸ்னஸ் ஷாப் நல்லா போனால் போகிறோம் சாமி, எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ டாலர், ஒரு $500, $1000 போனால் போகிறோம். இப்போ ஒரு $350, $400 பிஸ்னஸ் ஆகுது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இதை போல் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், மீன ராசி என்பர்களே, சின்ன சின்ன கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சிறு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை மல்டி லெவல் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஐடி செக்டராக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், விவசாயத்தில் ஒரு பெரிய அளவில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ எந்த தொழில், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், தொழில் அமைப்புகள். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை மீன ராசி என்பர்களே. இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க. ஜாபாக இருந்தாலும் சரிதான். அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் போட்டி பொறாமைகள், வேலையில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. அந்த போட்டி பொறாமை விலகும். வீண் பழி அவமானங்கள், கலகம், லேடிஸ் ஏதாவது போட்டு கொடுக்கறது, லேடிஸ் ஏதாவது அந்த கலகத்தை ஏற்படுத்துவது, உங்கள் பதவி போகிறதோ அல்லது வேறு எதுவும் வேலை போகிறதோ ஒரு பெண் தான் காரணமாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஆண் காரணமாக இருப்பாங்க. கலகங்கள், ஏன் அந்த கலகம்ன்ற பேரை வைக்கிறோம்? சனி எங்கள் லைனில் இருக்கார். அப்போது வீண் பழி அவமானங்கள், தலைக்குடிவுகள், கலகங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உரிய வழிபாடுகள், பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே, அந்த பாபத்துவத்தை குறைப்பீர்களே ஆனால் பிறப்பு அந்த கர்மாவை அடிப்படையாக கொண்டது. அந்த கர்மா கிளியர் ஆச்சுனாக்கா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ மீன ராசி என்பர்களே, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதேனும் வீண் கலகங்கள் குடும்பத்தில், தொழில் செய்கிற இடத்துல, செய்வினை கோளாறுகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல வீண்பலிகள், கலகங்கள் இருக்குமே ஆனால் அது எல்லாம் கூட வாராகியின் துணை கொண்டு
ஜெயித்து காட்டக்கூடிய மாதம். பயப்படவே பயப்படாதீங்க. வாராகி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. எப்பேற்பட்ட எதிரிகளையும் தூள் தூளாக மாற்றி விடலாம். மனசு மாற்றிடுவாங்க அம்மா. ஃபேவரபுளாக இருக்கும். அப்போது மீன ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் எடுத்த காரியங்களிலே வெற்றி. குறிப்பாக வரவு செலவு டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டதில் நீங்கள் நினச்சா மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணங்காசுகள் வந்து சேரும், வருமானங்கள் வந்து சேரும். கேஷ் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக மீனராசிக்கு எது இல்லை? ப்ராஃபிட் தான் சாமி இல்லை. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்க போகுது. செகண்ட் மேரேஜஸ் 40 வயசு 38 வயசு ஆகுது பொம்பளை பசங்களுக்கு. இரண்டாவது திருமணம், அதுக்கெல்லாம் முதல்ல நம்பணும். வாராகியை நம்பணும், தெய்வத்தை நம்பணும், குருநாதரை நம்பணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டு செய்கிறேன் சாமி. வருமானம், திருமண யோகங்கள் கைகூடும். திருமணம் சிறப்பான திருமண வாழ்க்கை, புதிய திருமண வாழ்க்கை அமையும். அப்போது டிசம்பர் மாதம் மீன ராசிக்கு அதிர்ஷ்டம்.